வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த பதிவுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பலன்கள், ராசி பலன்கள்ல ஜூலை மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கிரக கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது, மாத கிரகங்களாகப்பட்ட அந்த செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை நகரக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த ரிஷப ராசியில இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாகவே அந்த ரிஷப ராசியில தான் இந்த செவ்வாய் பகவான் இருக்க போறார். அடுத்து மிதுன ராசியில அந்த சூரியன் ஆகப்பட்டவர் இருக்கிறார். இந்த சூரியன் ஆகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து கடக ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டவர் வருட கிரகம், மாத கிரகம் அப்படின்னு சொல்லும் போது புதனும் சுக்கிரனும் இருக்கு. இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் முற்பகுதியிலேயே, அதாவது 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவோட சேர்க்கை பெற்று செயல்பட போறார். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் கேது அப்படின்ற ஒரு கிரக சேர்க்கை அப்படின்றது செயல்பட போகுது. அடுத்து அந்த புதன் ஆகப்பட்டவர் இங்க அதிசார நிவர்த்தி அடைந்து தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏற்கனவே கடக ராசியில இருக்கிற அந்த புதன் ஆகப்பட்டவர் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடக்க போகுது. இந்த 7ஆம் தேதியில இருந்து அந்த புதனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிலேயே இருக்க போறார். ஆஸ் யூசுவல் கேது பகவான் சிம்ம ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் அந்த மீன ராசியிலையும் இருந்து இந்த மாதம் செயல்பட போறாங்க. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களையும், என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன தேவைகள் நிறைவேற போகுது அப்படின்றதையும் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள், காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்கள். எப்போதுமே ஒரு கவர்ச்சி அப்படின்றது இருக்கும். அதாவது மற்றவர்கள்கிட்ட பேசும் போதும் சரி, மற்றவர்கள்கிட்ட பழகும் போதும் சரி, இவர்கள் மற்றவர்களை அதிகப்படியாக கவரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். இவர்கள் இருக்கிற இடத்துல எல்லா ஒரு வளமும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் மற்றவர்களுக்கு இருக்கும். அந்த துலாம் ராசி அன்பர்கள் வந்துட்டு போனாங்க, எங்களுடைய வீடே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அப்படியே ரொம்ப பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களினுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா நேர்மறையான எண்ணங்கள், யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் மற்றவர்களால தீங்கை அனுபவிப்பவர்கள் நம்ம துலாம் ராசி அன்பர்கள் தான். அதாவது கெடுபவன் கேடு நினைப்பான் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்காக சில விஷயங்களை செய்து அதனால பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். அதெல்லாம் பத்தி ரொம்ப பெரிய அளவுக்கு கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இவர்களினுடைய முக்கியமான ஒரு இலக்கே பாத்தீங்கன்னா நிறைய உழைக்கணும். இதுதான் இவர்களினுடைய இலக்கே. அந்த உழைக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. உழைக்கிறேன், நான் நல்லா சம்பாதிப்பேன், எனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். ஆனா சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துலதான் வளர்ந்து வந்திருப்பாங்க. எந்த விதமான ஒரு ஆடம்பரமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல், ஒரு பெருமையும் இல்லாமல், ரொம்ப ஒரு தன்னடக்கத்தோடு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். இந்த துலாம் அப்படின்னு தராசு அப்படின்னு சொன்னோம்னா எப்போதுமே பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி எல்லாரையுமே ஒரு அரவணைப்போடு எடுத்து செல்லக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். யாரையுமே ரொம்ப அதிகாரத்தோட நடத்த மாட்டாங்க. இங்க சூரியன் நீச்சம், அதனால யாரையுமே ரொம்ப நம்ம கடிந்து பேசணும், ஒரு அதிகாரத்தன்மையோட நம்ம நடக்கணும் அப்படின்றதுலாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது. அதே சமயத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் உழைக்கல அப்படின்னா அவர்களுக்கு அதிகப்படியான அறிவுரை கூறக்கூடிய ஒரு நண்பர்களாக இருப்பாங்க. அதாவது அதுவும் நண்பர்களாக தான் இருப்பாங்களே ஒழிய பெரிய அளவுக்கு அவர்களை கடிந்து பேசக்கூடிய ஒரு அமைப்புகளாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்காது. இப்ப இந்த ஜூலை மாதத்துல இவர்களுக்கு என்ன மாதிரியான இடத்துல முக்கியமான திருப்பங்கள் வரப்போகுது அப்படின்னா, உங்களுக்கு உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய பேர் நிறைய உழைச்சிருப்பாங்க. ஆனா அந்த பதவிகளை நோக்கி இவர்கள் எப்போதுமே டிராவல் பண்ண மாட்டாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி அதிகாரத்தன்மை அப்படின்றது இவர்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் அவர்களினுடைய எளிமையான ஒரு அமைப்பை இந்த மாதத்துல நல்ல ஒரு உயர்ந்த பதவிகள்
பதவிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அப்போ நான் அதை எடுத்தேன்னா எனக்கு நல்லா சூட்டபிளா இருக்குமா? என்னுடைய ராசியில சூரியன் நீச்சம் அடையறதுனால எனக்கு அந்த உயர் பதவி எனக்கு சூட்டபிளா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அமையும். அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் நீச்சமாக இருந்தது அப்படின்னா நீங்க உயர் பதவியை அடையிறதுக்கு உண்டான சிக்கல்கள் அப்படின்றது அங்க இருக்கும். அப்படியே உயர் பதவியை அடைஞ்சாலும் அந்த பதவியில உங்களால நிம்மதியாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால இந்த ஜூலை மாதம் உயர்ந்த பதவிகள் உங்களை நோக்கி பயணிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து உங்களுடைய கலத்திராதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மாதம் முழுமையா பாத்தீங்கன்னா கலத்திராதிபதி குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல பயணிச்சிட்டு இருக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால தேவையில்லாத வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நல்லாதான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு வருஷமா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அந்த குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் யார் மூலமாவது வந்திருக்கும். இப்போ அது வழக்குகள் வரைக்கும் போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த துலாம் ராசி என்பர்கள் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால இந்த இடத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் கூட அதை பெரிய அளவுக்கு நீங்க இது பண்ணாம, அதாவது இது பெரிய அளவுக்கு அதை மனசுல போட்டு குழப்பிக்காம அது நன்மைக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க போங்க. ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய தாயார் தந்தையார் வழி உறவுகள் மூலமாக வரக்கூடிய சொத்துக்களினுடைய அமைப்புகள் அப்படின்றது இருக்கு. அதனால பூர்வீக சொத்துக்கள் வருவதற்குண்டான ஒரு நேரம், புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் என்னுடைய வேலையில நல்ல உயர்ந்த பதவி, எங்களுக்கு திருமணம் ஆச்சு, திருமணத்திற்கு அப்புறம் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம், இப்படி அந்த வாழ்க்கையில அடுத்தடுத்த வளர்ச்சியை அடையிறதுக்குண்டான ஒரு அமைப்பை அந்த சொத்துக்கள் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்கள் கணிச்சு சொல்லியிருக்கிறோம். நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு உயர் பதவிகள்ல சில சிக்கல்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். விவாகரத்து வழக்குகள் திடீர்னு வர்றதுக்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. இது எல்லாமே எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நோக்கி போக போகுது, இது எல்லாமே எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பாக்குறது நல்லது. அந்த சுய ஜாதகத்துல தசாபுத்தியின் அடிப்படையில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் உங்களுக்கு இந்தந்த இடத்துல எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.